கிரேவி செய்ய போகிறோம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது எண்ணெய் காயிட்டோம். வெங்காயம் போட்டுடலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கருவாடு கம்மியாக உப்பு, லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். இது கருவாட்டு கறி நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், வெங்காயம் நான் இந்தமாரி கொஞ்சம் குறவரணும் அதிலே அரைச்சிட்டேன். ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு போட்டுக்கலாம். இப்போது ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கருவேப்பிலை போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி வாசனை, பூண்டு வாசனை போட்டோம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம் கருவாடுக்கு. இப்போ தனி மிளகாத்தூள் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கிச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கருவாடை நம்ம இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். கருவாடை நல்லா போட்டு இதிலே வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். ஹையாக வச்சிடலாம். இப்போது நம்ம கலந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூனு, இந்த ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கருவாடு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். கருவாடு கறி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். இதில் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு முட்டை வெங்காயம் ஆம்லெட் போட்டுக்கலாம். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.